அடிக்கடி அடித்து சித்திரவதை செய்வதாக மனைவி அஷ்மிதா அளித்த பகீர் புகாரில் இன்ஸ்டா பிரபலம் விஷ்ணுவை சென்னை விருகம்பாக்கம் மகளிர் காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிந்துள்ளனர். மனைவி அஷ்மிதா குறித்து ஆபாசமாக அவதூறு பேசி வந்த விஷ்ணு மீது காவல்துறை கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதன் பின்னணி என்ன? இங்க உண்மையா நேர்மையா பிசினஸ் பண்ணி போராடிக்கிட்டு இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களை இப்படிதான் போட்டு மிதிப்பீங்கல்ல. என்ன நம்பி இருக்கிறவங்கள நான் என்னைக்குமே கைவிட்டதே கிடையாது. அதே மாதிரி என்னை சீண்டி பார்க்குறவங்க, என்னை அழிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்கள பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது. அது சாதாரணமாக ஃபேமுக்காக மற்றவங்களை டிஸ்ஃபேம் பண்ணி யூடியூப்ல உட்காந்து பேசுறவங்களா இருந்தாலும் சரி, மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து வயிறு எரிஞ்சிட்டு ஐயோ இன்னைக்கு விழுந்தாண்டாவான் அப்படின்னு வயிறு குளிர்காயறவனா இருந்தாலும் சரி, இல்ல நாட்டை ஏற்கனவே கொள்ளையடிச்சு லட்சக்கணக்கான கோடிகள் வச்சுக்கிட்டும் டாஸ்மாக்ல 30 ரூபா வாங்கிட்டு 1000 கோடி கொள்ளையடிக்கிறவனா இருந்தாலும் சரி, யார் என்ன சீண்டி பார்த்தாலும் நான் கவலைப்பட போறதே கிடையாது. காலம்னு ஒண்ணு இருக்கு, அது பதில் சொல்லும். விஜய் போலவே பேசி, விஜய் போலவே நடித்து, விஜயாகவே மாறி ரீல்ஸ் வெளியிட்டு ஃபீல் செய்வதில் வல்லவர்தான் இந்த விஷ்ணுகுமார். இப்படி விஜயின் முகத்தை தனது முகத்தில் அரிதாரமாக பூசிக்கொண்டு வலம் வந்த இவருக்கு இன்னொரு முகமும் உண்டு. தன்னைத்தானே சோசியல் மீடியா செலிபிரிட்டி என நினைத்துக் கொண்டு தொடர் சர்ச்சைகளில் சிக்கி சின்னாபின்னமாகி வருவதை வாடிக்கையாக வைத்திருப்பவர். சமீபத்தில் இளம்பெண் ஒருவருக்கு இன்ஸ்டாவில் ஆபாச மெசேஜ் அனுப்பியதாக யூடியூபர் விஷ்ணுவை பெண்ணின் அண்ணன்களை வீட்டிற்கு வரவழைத்து புரட்டி எடுத்த வீடியோ வழியாக அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. என்ன தப்பு? பேர் எத்தனை வாட்டி பார்த்திருக்கேன் என் தங்கச்சிய? ஒரே வாட்டி பார்த்துட்டு ஒரே வாட்டி மெசேஜ் மன்மத குஞ்சி உன் நினைப்பு. என் தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அதை அப்படியே படி. நீ இப்போ படிக்கலன்னா நான் இப்போ போலீஸ் கூப்பிடுவேன். நான் போலீஸ் கூப்பிட்டு நான் எல்லாரையும் கூப்பிட்டு படி, ஒழுங்கா படி, அதை படின்ற, அதை படி காட்டு. பெண்ணின் வீட்டிற்கு பாக்கெட்டில் ஆணுரையுடன் சென்றதாக விஷ்ணுவை சுத்து போட்டு பொளந்து எடுத்தனர். ஆனால் தான் அதுபோன்று எந்த ஒரு சம்பவத்திலும் ஈடுபடவில்லை என்றும், பெண்ணின் ஐடியில் இருந்து தனக்கு மெசேஜ் அனுப்பி வரவழைத்து தவறாக சித்தரிக்க அடித்து மிரட்டி வீடியோ எடுத்திருப்பதாக கூறினார் விஷ்ணு. மேலும் தன்னை தாக்கிய 8 பேர் மீது போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியவர், அந்த வீடியோவை விஷ்ணுவின் மனைவியான அஸ்மிதா தான் வெளியிட்டதாகவும் விஷ்ணு குற்றம் சாட்டியிருந்தார். இந்த சம்பவத்திற்கு பின்னால் ஒரு போலீஸ் அதிகாரியின் தூண்டுதல் இருப்பதாகவும் விஷ்ணுவின் குற்றச்சாட்டில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தனது மனைவியான அஷ்மிதா மீது பல்வேறு பரபரப்பு தகவல்களை முன்வைத்து சோசியல் மீடியாக்களில் வீடியோ வெளியிட்டிருந்தார் விஷ்ணு. அழகுக்கலை நிபுணரான அஷ்மிதாவையும் அந்த போலீஸ் அதிகாரியையும் தொடர்பு படுத்தி அவதூறு பரப்பும் விதமாகவும் விஷ்ணு பேசி வந்ததாக தெரிகிறது. அஷ்மிதா மீதான சம்பவங்களை தட்டி கேட்பதால் தன் மீது வேண்டுமென்றே பழி சுமத்தி பிளாக்மெயில் செய்து வருவதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் விஷ்ணுவை காவல்துறையினர் கைது செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அஷ்மிதா தனது கணவர் விஷ்ணு மீது விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பகீர் புகார் ஒன்றை அளித்துள்ளார். தன்னை அடித்து துன்புறுத்துவதாகவும் அடிக்கடி சண்டை போடுவதாகவும் விஷ்ணு மீது அஷ்மிதா குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக விசாரணைக்கு அழைத்த காவல்துறையினர் நம்பிக்கை மோசடி, தாக்குதல், மானபங்கப்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விஷ்ணுவை கைது செய்திருக்கின்றனர். ஏற்கனவே விஷ்ணு மீது ட்ரேடிங்கில் பல கோடி ரூபாய் வரை மோசடி செய்து கைவரிசை காட்டியதாக குற்றச்சாட்டு ஒன்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மனைவி மீது பல அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வந்த விஷ்ணு தற்போது அவரை அடித்து துன்புறுத்தியதாக போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.